ஹலோ, வெல்கம் டு குக் இட் சிம்பிள் சேனல். இன்றைக்கி நான் வீட் பிஸ்கெட் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். வீட் பிஸ்கெட்க்கு தேவையான பொருட்கள்: 100 கிராம் கோதுமை மாவு, 50 கிராம் நாட்டு சர்க்கரை, உங்களுக்கு நாட்டு சர்க்கரை வேணான்னா 50 கிராம் நீங்கள் வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். வீட் பிஸ்கெட்ன்றதுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால் இதில் நான் பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் அந்த நாட்டு சர்க்கரையை மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிற பட்டரை போட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா அந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அந்த நாட்டு சர்க்கரையை இதில் போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிட்ட பிறகு இப்போ ஒரு ஃபில்டர் எடுத்துட்டு அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கோதுமை மாவை போட்டுக்கிறேன். பேக்கிங் பவுடர் போட்டுக்கிறேன். ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கிறேன். இப்போ அந்த மாவை நல்லா சலிச்சிக்கணும். மாவு நல்லா சலிச்சிட்ட பிறகு இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா இந்த மாவோட இதை கலந்து விட்டுடலாம். இப்போ 1 டீஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். பாலை ஊற்றிட்டு அதையும் நல்லா இப்போ பிசைஞ்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பால் தேவைப்பட்டால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாவு வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும், ஆனால் மாவு வந்து ரொம்ப ஹார்டாக பிசையக்கூடாது. இது அப்படியே ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ நான் குக்கரை ப்ரீ ஹீட் பண்ண போகிறேன். ஒரு அடிகனமான பாத்திரம் இல்லைனா ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கிட்டு அதை கீழே உப்பு கொட்டிட்டு மேலே ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இப்போ அதை மூடி போட்டுட்டு அடுப்பு ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் இதை அப்படியே நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். கேஸ்கட் விசில் எதுவுமே போடக்கூடாது. மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சப்பாத்தி உருட்டுறது மாதிரி லைட்டாக உருட்டிக்கலாம். உங்களுக்கு மாவு ஒட்டுச்சுன்னா சப்பாத்தி கட்டையில் கொஞ்சம் பட்டர் தடவிக்கலாம். மாவு வந்து ரொம்ப மெல்லீஸாக உருட்டக்கூடாது, கொஞ்சம் மீடியம் சைஸாகவே தான் இருக்கணும். இப்போ நான் இடியாப்பம் பிழியிறது ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து ரவுண்டாக நல்லா எட்ஜு நல்லா ஷார்ப்பாக இருக்கிறதுனால இது நல்லா கட் பண்ணும். அதனால் நான் இதை எடுத்து ரெண்டையும் ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட வேறு ஏதாவது சின்ன கிண்ணம் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்ட பிறகு இந்த தேவையில்லாத எட்ஜஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அது நம்ம நெக்ஸ்ட் டைம் உருட்டி இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு இட்லி தட்லையோ இல்லை இடியாப்ப தட்லையோ இதை வச்சுருக்கேன். இந்த தட்டில் நீங்கள் கொஞ்சம் பட்டர் தடவிக்கலாம், இல்லைன்னா பட்டர் பேப்பர் இருந்தால் அதையும் நீங்கள் கட் பண்ணி இது மேலே வச்சுக்கலாம். இப்போ நான் ப்ரீ ஹீட் பண்ண குக்கருக்குள்ளே இதை எடுத்து வச்சுருக்கேன். கேஸ்கட் விசில் எதுவுமே போடக்கூடாது. இப்போ நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சுங்க. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறட்டும். பிஸ்கெட் வந்து வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்க பின்னாடி டர்ன் பண்ணி பாருங்கள். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா வெந்திருக்குங்க பிஸ்கெட்டு. இப்போ நான் இது உங்களுக்கு உடைச்சி காட்டுறேன்.
நல்ல கிறிஸ்பியாக நல்லா ஈஸியாக வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் நேரம் ஆற வச்சு உடைங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். பாருங்கள், இன்னொரு பிஸ்கெட் நான் உங்களுக்கு பிரேக் பண்ணி காட்டுறேன். நல்லா சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க பிஸ்கெட்டு. அந்த பிஸ்கெட்டை நல்லா ஆற வச்சிட்ட பிறகு உங்கள் ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, வீட் பிஸ்கெட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை ஈவினிங் உங்கள் டீயோட நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். என்னோட அடுத்த வீடியோ சாக்லேட் பிஸ்கெட் வீடியோ, அதையும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.